நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் கவர்மெண்ட் லேப்டாப்போட லோகோ தான் நீங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லோகோ சேஞ்ச் பண்ண போகிற லேப்டாப் லெனோவோ E41-25. ஃபர்ஸ்ட் லோகோ சேஞ்ச் பண்ணுறது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. பயோஸ் அப்டேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லோகோ சேஞ்ச் ஆகிட போகுது. ஃபர்ஸ்ட் பயோஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பாரில் உங்கள் லேப்டாப்போட மாடலையும் பயோஸ் டிரைவர்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். நான் என்னோடய லேப்டாப் லெனோவோ E41 பயோஸ் டிரைவர்னு போட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய பயோஸ் டிரைவர் அப்டேட் விண்டோஸ் 10 64 பிட் என்னோடய லேப்டாப் மாடலோடு வந்துருச்சு. ப்ராசஸ் டு இந்தியா கொடுத்துட்டு பயோஸ் என்னோடய அப்டேட் ஃபைல் இதான் என்னோடய அப்டேட் ஃபைல் 5 MB. இது எந்தெந்த ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும் எந்தெந்த மாடலுக்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பயோஸ் அப்டேட் ஃபைல் என்னோடய ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கு சீரியல் நம்பர் கேட்குறாங்க. சீரியல் நம்பர் லேப்டாப் பேக்கில் SN நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த நம்பரை எடுத்து டைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் செக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லேப்டாப் உங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி லெனோவோட சப்போர்ட்லேருந்து உங்கள் சைடு வரும். அது லோடிங் ஆனதுக்கப்புறம் பயோஸ் அப்டேட் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. நல்லா சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிசன் மாஸ்டர் அப்படின்னு ஆப்பு நான் ட்ரைவ் லிங்க் வேணுமா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லாட்டி இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பார்ட்டிசன் மாஸ்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட்டு நார்மலாக பேசிக்காக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அக்செப்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆயிரும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் CRCK கிராக் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து உள்ளே இருக்க ஃபைலை RGE அப்படிங்கிற ஃபைலை 2 ஃபைலும் இன்ஸ்டால் பண்ணணும். RGEX 64 பிட் RGEX 84 அப்படி 86 இருக்க 2 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நார்மலாக எஸ் கொடுத்து அளவு கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் ஃபைல் போய்கிட்டு அதில் இருக்க 3 ஃபைல்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ் OS ஃபைலுக்கு போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ESUSன்னு இருக்கும். அதில் ESUS பார்ட்டிசன் மாஸ்டர் அப்படிங்கிறதுல பைனரி பின் ஃபைலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் கேட்கும், அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் இப்போ MBRல இருக்குது. அதை வந்துட்டு GPT கன்வெர்ட் பண்ணால் தான் எந்த எரர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அதனால் கன்வெர்ட் டு GPT லைட் சைடில் இருக்கும். அதை கொடுத்துட்டு மேலே எக்ஸிக்யூட் 1 ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தா லேப்டாப் ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக ரன் ஆகும். இந்த ப்ராசஸ் ஒரு 5 மினிட்ஸ் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு விட்ருக்கேன். எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாத இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ எந்த கீயையும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு ஃபியூ மினிட்ஸில் வரும். அதுக்கப்புறம் என்டர் அமுக்கினா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகிட்டு திரும்பி அதே ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே GPTன்றது MBRன்றது இப்போ GPTன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ரிட்டன் இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ண பயோஸ் ஃபைலை ஓப்பன் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஃபைல். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ உங்கள் லேப்டாப்பை ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ப்ளக்இன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா எரசிங் அண்ட் ரைட்டிங் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். கம்ப்யூட்டரை ஆஃப் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்ப ஃபேனு இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப ஃபேன் வந்துட்டு ஃபுல் ஸ்பீடில் ஓடும். அதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த ப்ராசஸ் ஒரு 2 மினிட்ஸ் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப மட்டும் பவர் விட்டாலே ஆஃப் ஆகக்கூடாது. பவர் ஆஃப் ஆனிங்கன்னா அவ்வளோதான், பயாஸ் கிராஃப்ட் ஆயிரும். அவ்வளோதான், லோகோ சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நார்மலாக விண்டோஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி நார்மலாக ஓப்பன் ஆயிரும். இதுக்கு மேலே எப்போயுமே தமிழ்நாடு அரசுங்கிறது வராது. ரிட்டன் இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும்.